அனைவருக்கும் வணக்கம். கோவை சுப்பிரமணிய கோனார் வீதியை சேர்ந்தவர் தான் ரவிக்குமார், வயது 53. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி மற்றும் மகளோட சென்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. ஃபங்க்ஷன் நல்லபடி அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நேற்று முன்தினம் தான் சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயில் மூலமாக கோவைக்கு போயிருக்காரு. வழக்கமாக இவர் வந்து சென்னை வந்துட்டு கோவை போகும்போது தான் இவருக்கு தெரிந்த ஒரு கால் டாக்ஸி டிரைவர்கிட்ட வந்து சொல்லிடுவார். அவர் வந்து இவரை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே வழக்கத்தின்படி தான் இப்போவும் வந்து அதே கால் டாக்ஸி டிரைவர்கிட்ட வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ, நான் ஃபேமிலியோட சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டுருக்கேன், இந்த ட்ரெயினில் எத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கால் டாக்ஸி டிரைவர் வந்து இவர் சொன்ன நேரத்துக்கு சரியாக வந்து கோவைக்கு வந்துடுறாரு. ஆனால் ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த டிரைவருக்கு இன்னொரு ஆஃபர் வேறு இருந்திருக்கு. இவர் என்னடா இன்னும் லேட் பண்ணுறாருன்னு இன்னும் வரலையா ட்ரெயின் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. எனக்கு இன்னொரு ஆஃபர் வேறு இருக்குது, அங்கே வர நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ரவிக்குமாரும் இல்லைப்பா, ட்ரெயின் வந்த உடனே நாங்கள் வந்து உடனே வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து ட்ரெயின் வரவும் அவசரமாக லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கால் டாக்ஸி டிரைவர்கிட்ட வந்து காரை ஏறி வீட்டுக்கும் வந்திருக்காரு. ஆனால் வந்த பிறகு தான் அவர் வந்து ஒரு பையை ரயிலையே மறந்து விட்டதை வந்து தெரிஞ்சிருக்காரு. அந்த பையில் தான் வந்து 50 சவரன் தங்க நகைகளும் ரொக்கமாக 11,000 ரூபாய் பணமும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த ஒரு செல்ஃபோனும் இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்து சோதனை செஞ்ச போது தான் இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஆனால் இதெல்லாம் இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பயணிகள் எல்லாருமே வந்து ட்ரெயினை விட்டு இறங்கி போன பிறகு அங்கே பணியில் இருந்த ரயில்வே போலீஸாரான மணிகண்டன் எல்லா பெட்டிலையும் ஏறி சோதனையும் செஞ்சுருக்காரு. ரயில்வே ரோந்து பணியில் ஈடுபட்ட ரயில்வே பாதுகாப்பு படையை சேர்ந்த காவலரான மணிகண்டன் அங்கு ஒரு பை இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அப்போ அவர் அந்த பையை எடுத்து திறந்தும் பார்த்துருக்காரு. அதில் 50 சவரன் தங்க ரொக்கமாக 11,000 பணமும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த செல்ஃபோனும் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக அதை மீட்ட ரயில்வே பாதுகாப்பு காவலரான மணிகண்டன் உடனடியாக கோவை ரயில்வே போலீசாரிடம் அதை பத்திரமாக ஒப்படைச்சிருக்காரு. வீட்டுக்கு போன பிறகு தான் இதை கண்டுபிடித்த ரவிக்குமார் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக ரயில்வே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. அப்போ தான் கோவை ரயில்வே போலீஸார் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ட்ரெயினில் இருந்ததாக ஏற்கனவே எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ரயில்வே பாதுகாப்பு படையை சேர்ந்த காவலரான மணிகண்டன் எடுத்து கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரங்களை வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு நேரடியாக கோவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. பாதுகாப்பு படையை சந்தித்து இந்த மாதிரி விவரத்தில் சொல்லியிருக்காரு. இந்த நகைகள்லாம் இருந்துச்சு, இவ்வளோ பணம் இருந்துச்சு, இவ்வளவு மதிப்புள்ள ஒரு செல்ஃபோன் இருந்துச்சுன்னு எல்லா விவரங்களையும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுபடி எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாமே வந்து கரெக்டாக இருந்திருக்கு. உடனே அவர்கிட்ட வந்து இந்த பேக்கை வந்து ஒப்படைச்சிருக்காரு. அப்போ அவரும் வந்து அதை செக் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி 50 நகை அப்படியே இருந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு கிராம் நகை கூட வந்து குறையலை. இதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். பரவாயில்லைங்க, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்கன்னா இந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ரயில்வே பாதுகாப்பு படையை சேர்ந்த மணிகண்டனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அவர் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதன் எனக்கு நேர்மையோடு நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய நன்றியை வந்து காவலரான மணிகண்டனுக்கு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி முகம் தெரியாத அந்த காவலரான மணிகண்டனுக்கு பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.